வணக்கம். வணக்கம். ஒரு வீடியோ வந்து ரொம்ப வைரலு. ஒரு பெண்மணி பேசியது. எல்லா நெட்டிசன்கள் எல்லாரும் வந்து அதை போட்டு பயங்கரமாக டேக்லைன்லாம் போட்டு அந்த பொண்ணை வந்து பொம்பளை வந்து கருவி திட்டி பேசியிருக்காங்க. திட்டுறதுக்கு என்ன இருக்கு? அதான் நான் கேட்குறேன். இதில் எதுவும் திட்டுறதுக்கே ஒன்றும் இல்லையே. ஓஹோ, சொல்லுங்க. இல்லை அவங்க தான் என்ன வந்து நீ யாரு வீட்ல தான் ரெண்டு ஒருத்தனுக்கு ஒருத்தியா வாழ்றாங்க, இதெல்லாம் சாதாரண விஷயம்தான் அப்படின்னு யாரை கம்பேர் பண்ணி பேசியிருக்கிறாங்க அப்படின்னு அவங்க வந்து முதல்வர் சிஎம் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு அந்த செய்தியாளர் வந்து கேட்குறாங்க. இவங்க வந்து சொல்லிட்டே இருக்காங்க யாரு வீட்டுல இல்ல யாருதான் இல்ல. அது ஒரு விஷயமா? ஆமா, அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? அதான் அவங்க திறமை சம்பந்தப்பட்டதுங்கிறாங்க. இது வந்து பெரிய என்ன பெரிய விஷயம்? திறமை இருக்குது வச்சுட்டு போறாங்க. யார் வீட்ல இல்ல எங்க வீட்ல என்ன இருக்கோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆமா, அதுல என்ன புரிஞ்சுக்கிறதுனா நம்ம வந்து மேலை நாடுகள் மாதிரி ஆயிட்டோமா? அமெரிக்கா, ஜப்பான்ல அப்படி இருக்குன்னு தெரியல. அமெரிக்கான் அந்த நாட்டுக்காரங்கெல்லாம் நம்ம மேல கேஸ் போட்டுருவாங்க. இங்கிலாந்து, நெதர்லாந்து எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்துலயுமே அவங்க எல்லாம் 3 புருஷன் 4 பொண்டாட்டி. ஹலோ, ஒருத்தர் கூட அவங்களுக்கு வந்து செட் ஆகலைன்னா ப்ராப்பரா டிவோர்ஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா அவங்க இன்னொரு பார்ட்னரை தேர்ந்தெடுத்துக்கலாம். அது இந்தியாலயுமே இந்த சட்டம் இருக்கு. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தி தான் இருக்கணும்லாம் சொல்ல வரல. ஒரு வாழ்க்கை சரியா வரலன்னா தற்கொலைன்னு போகாம கொலைன்னு போகாம அவங்களுக்கான ஒரு உரிமை இருக்கு வாழ்றதுக்கு. இன்னொரு பார்ட்னரை சட்டப்படி தேர்ந்தெடுத்துக்கணும். எப்படி சட்டப்படி தேர்ந்தெடுத்துக்கணும்? இங்க இருக்கும் போதே 2 அணத்தை வச்சுக்கலாம் அப்படின்லாம் சொல்றது அவங்கதான் என்ன என் வீட்டுல இல்லாததா? என் புருஷன் கூட தான் வச்சிருப்பாரு, அதுக்கு என்ன பிரச்சனை? எங்க வீட்டுல வச்சுக்காதா? எனக்கு தெரிஞ்சவங்க வச்சுக்காது. யார் ஊர்ல யாரு தான் பண்ணல? இப்ப எல்லா ஊர்லயும் இருக்குதானே. அப்புறம் என்ன இவங்களை மட்டும் எதுக்கு நம்ம கழிச்சுக்கணும்? இல்ல எனக்கு புரியல அந்த நியூஸ். இதைத்தானே இப்போ வந்து அவங்க வந்து நல்லா பொட்டு வச்சு நல்லா ஒரு கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பேணி காக்கிற ஒரு பெண்ணாகத்தான் இருக்கிறாங்க பார்த்தா. சரியா? அவங்களே அப்படி சொல்றாங்களே. அப்போ இந்த பெண்ணை வந்து எவ்வளவு ஒரு பெண்ணடிமைத்தனத்துல வளர்த்திருப்பாங்க. இல்ல நான் என்ன சொல்றேன், ஒரு பெண் தவிர்த்து லெட் மீ ஃபினிஷ் பாஸ். ஒருத்தனுக்கு ஒருத்தின்றதுலாம் இங்க இருக்குன்னு கேட்கக்கூடியவங்க ஒருத்திக்கு ஒருத்தன் தான் இருக்கானா அப்படின்னு இந்த வார்த்தை வந்துச்சுன்னா எல்லா குடும்பத்திலயும் கும்மி அடிப்பாங்களா, அடிக்க மாட்டாங்களா? இல்ல பெண்களை இழிவுபடுத்திட்டீங்க நீங்கெல்லாம் எல்லாரும் என்ன சொல்றோம்? ஒரு ஆம்பளை வந்து 3 பொண்டாட்டி கட்ட முடியும், சரி. ஒரு பொம்பளை 3 புருஷன் கட்டிக்க முடியுமா அப்படின்னு தானே கேக்குறோம். அதான் நானும் கேக்குறேன். அவங்களும் சொல்றாங்க. அவங்க எங்க அதை சொன்னாங்க? ஆம்பளைக்கும் வச்சுக்கலாம். ஓஹோ, அப்படியே சொன்னாங்க. அப்படிதான் சொன்னாங்க. எந்த வீட்டுல ஒருத்தனுக்கு ஒருத்தின்னு எங்க இருக்கு? அதே எல்லாத்தையும் யான் புருஷனும் தான் அப்படி இருக்கலாம் அப்படின்றது ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போறாங்க. அப்ப இங்க வந்து நான் என்ன சொல்றேன், அவங்க சாமி கும்பிடுற ஆளாதான் இருக்காங்க. சாமியை கும்பிடட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்ல. இங்க வந்து ஆண்களையும் அவங்க இழிவுபடுத்திருக்காங்கன்றதுதான் என்னோட அக்யூசேஷனா இருக்கு. எல்லா ஆண்களையும் இவங்க எப்படி சொல்லுவாங்க? இவங்க பொதுவா ஆண்கள்லாம் ஒருத்தனுக்கு ஒருத்தி தானே, எல்லாரும் அப்படிதான் இருக்காங்கன்னா நீங்க வந்து எல்லாரையும் பொதுவா ஜெனரலைஸ் பண்ண முடியாது. அந்த ஆண் கூட்டத்துல தான் என்னுடைய அப்பாவும் இருக்காங்க, அந்த ஆண் கூட்டத்துல தான் என்னுடைய மாமா, அண்ணன், தம்பி நிறைய இருக்காங்க, என்னோட நண்பர்கள் இருக்காங்க, என் கணவர் இருக்கிறார். அப்போ வந்து மொத்த ஆண் கூட்டத்தையும் அவமானப்படுத்த மாதிரி ஆகாதா? ஆம்பளைங்கனாலே பொறுக்கி அதுக்கு அதுன்னு அர்த்தம். ஆண்கள் வந்து அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம், அதெல்லாம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்ப ஆண்களை நீங்க பொறுக்கின்னு சொல்றீங்களா, இல்ல பெண்ணடிமைத்தன மைண்ட் செட்ல நீங்க இருக்கீங்களா? இதே நீங்க ஆணை சொன்ன இந்த அக்கா வந்து பெண்களை சொன்னா பெண்கள் அமைப்பினர் இத பத்தி என்ன சொல்லுவாங்க? ஒரு பெண் தானே சொல்லிருக்காங்க. இதுல என்ன இப்போ? அப்ப நம்ம கேஸ் போடலாமா? ஆண்கள் இயக்கம் சார்பான கேஸ் போட்டுமா? அது போடலாம். சரி, ஒரு பெண் வந்து பிற்போக்கா இருந்தாலும் தப்புங்கறீங்க, முற்போக்கா இருந்தாலும் தப்புங்கறீங்க. சரி, இது முற்போக்கா பிற்போக்கா? இது அவங்க போக்கு, இது புறம்போக்கு. இது பிற்போக்கு இல்ல, இது முற்போக்கு இல்ல, இது புறம்போக்கு. ஒருத்தனுக்கு ஒருத்தி தானா அப்படின்னா நான் திருப்பி நாங்க அதுதான் சொல்றோம். பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கலாம், நேர்மையான முறையில சூஸ் பண்ணிக்கலாம். கல்யாணம் பண்ணி பிடிக்கலன்னா டிவோர்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரம்ல பூத்தக்கூடாது, ஃபிக்ஸ் பண்ண பையன் வந்து மலையில இருந்து தள்ளக்கூடாது, ஆளை வச்சு அடிச்சு கொள்ளக்கூடாது, விஷம் கொடுத்து கொள்ளக்கூடாது, ஜூஸ் கொடுக்கக்கூடாது, இப்படி எல்லாம் பல விஷயம். அதனால மாசால வந்து போட்டு கொடுக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது. பிடிக்கலன்னா நேர்மையா நின்று இங்க வாப்பா, எனக்கு உனக்கு செட் ஆகாது, இதுதான் என்னோட இஷ்டம், இதுதான் என்னோட விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையா பிரிஞ்சு போய் அவங்க இன்னொரு பார்ட்னரை சூஸ் பண்ணிக்கிறதுக்கு முழு உரிமையை உங்களுக்கு. எனக்கு என்ன டவுட்னா, அவங்க வந்து கலாச்சாரம் பண்பாடு இதெல்லாம்
வந்து ஃபாலோ பண்றவங்களாம் இருக்கிறாங்க, ம், நல்லா பொட்டு வச்சுக்கிட்டு. ம். அவங்களுக்கு வந்து இந்த ஆரிய பண்பாடு அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து எந்த பண்பாடு அடிப்படையில் இதெல்லாம் சொல்றாங்க அவங்க? இதுதான் கண்ணகிய சொன்னது, ஆ, கண்ணகி கத்து கொடுத்தது, ஆ. திரௌபதிய கத்து கொடுத்தது. அவங்களாம் அப்படி சொல்லலையே. ஆமா. கண்ணகி என்ன சொல்லி கொடுத்தாங்க? கண்- தன் புருஷனுக்காக அவங்க வந்து உயிரே இல்லையா? அண்ணனோட. மாதவி கிட்ட போனதுக்கு அப்புறம் கோவலனுக்காக வந்து ஊரே அழிச்சு என் கணவரை வந்து நியாயப்படுத்தி அந்த மனைவி தானே அவர் விட்டுட்டு போனாரு. இப்ப பாஞ்சாலி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாஞ்சாலி வந்து ரொம்ப கட்டுப்பாடான ஒரு பெண்ண. ஆனா இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்கள உள்ள திணிக்கப்பட்டது யாரு? ஆ. இதெல்லாம் வந்து பெண்ணடிமைத்தனம் தானே. இன்னைக்கு வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி சொல்றது தெரியலையே, இந்த பெண்ணை வந்து தப்பா சொல்லும்போது பாஞ்சாலிய வச்சு ஆமா, ஆமா. சொல்லுவாங்க. ஆனா அதான் அவங்க ஒரு வந்து ஒரு பெண் 5 கணவர்கள் ஆ. கேட்டா. ஆனா அவங்க தனித்தனியாட்ட அவங்களுக்கு 19 பொண்டாட்டி எல்லாம் இருந்தாங்க. நீங்க தானே போன வாரம் சொன்னீங்க, ஒரு இது சொன்னீங்கல்ல, இன்னமும் வந்து வடநாட்டுல வந்து அந்த கல்ச்சர் இருக்குது. இருக்கு. வந்து பையன் அப்பா எல்லாரும் வந்து ம். ஒரே மனைவியோ ஒரே பெண்ணை வந்து அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிற அந்த இன்னும் பண்பாடு இருக்குது. அப்ப அதன்படி சொல்லியிருக்காங்களா அவங்க? அது இருக்கு தானே செய்யுது. அது எப்படி இல்லைன்னு சொல்லுவீங்க? ஆர்கியூ பண்ண தெரியல. ஆனா நம்மலாம் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு பண்பட்ட மிருகங்கள். ம். ஓகே, ஒரு சோஷியல் அனிமல்ஸ். நமக்குன்னு ஒரு 6th சென்ஸை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம். நமக்குன்னு ஒரு 6ஆம் அறிவு இருக்கு. நமக்குன்னு இது சரி இது தப்பு அப்படின்ற விஷயம் இருக்கு. அப்படிங்கும்போது இந்த மாதிரி விஷயங்களை ரொம்ப நார்மலைஸ் பண்றது, ஜெனரலைஸ் பண்றது, பொத்தாம் பொதுவா சொல்றது, இது எல்லாமே தப்பு தான். இதை நார்மலைஸ் பண்றது எவ்வளவு தப்போ அதே மாதிரி பொத்தாம் பொதுவா சொல்றதும் தப்பு தானே. இப்ப எல்லா பெண்களும் மோசம்னு சொன்னா பெண்கள் அமைப்பினர் சும்மா விடுவாங்களா? மகளிர் ஆணையம்னு ஒண்ணு இருக்குல்ல, நீங்க பெண்கள் எல்லாம் இழிவுபடுத்திட்டீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லுவாங்கல்ல. இப்ப இவங்க ஆண்கள் எல்லாருமே அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க மேல என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றத என்னோட கேள்வி. இவங்க மொத்த ஆண்களை எப்படி சொல்ல முடியும்? அவங்க தப்பா சொல்லல, ஜாலியா தான் சொல்றாங்க. ஒரு ஆண்கள் அப்படி இருந்துட்டு போனா என்ன, காசு இருக்குது பணம் இருக்குது, தசரா 60,000 முன்னாடி வச்சுக்கலையா, ஒரு 6 முன்னாடி வச்சுக்க கூடாது ஒரு ஆம்பளை? அவன்கிட்ட காசு இருந்தா வச்சுட்டு போறான். அவங்க ஒரு தலைவரை, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்மளுடைய முதல்வரை வந்து கேள்வி கேட்கும்போது அந்த கேள்வி அபத்தமான கேள்வி. இல்ல இந்த பிரச்சனை எங்க இருந்து வருதுன்னா, விஜய்க்காக இவ்வளவு பெண்கள் எந்த எக்ஸ்ட்ரீமும் போய் பேசுறதுக்கு இருக்கிறாங்க. இதைத்தான் நம்ம கேள்வி. அதாவது இந்த நாள் வந்து விஜய் வந்து சட்டமன்றத்துல சொல்றாப்புல, எல்லாரும் என்னைய பின்பற்றணும், நான் என்ன செய்யணும் அதைத்தான் செய்யணும் அப்படின்னு சட்டமன்றத்துல பேசியிருக்கிறாப்புல. அதை வந்து அவர் அரசியல்ல சொல்லியிருக்காருன்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா பெண்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, விஜய்க்கு வந்து ஒரு ஒரு எவ்வளவு தூரம் போய் அவருக்கு முட்டு கொடுக்க முடியுமோ, என்ன இப்ப உலகத்துல இல்லாததா அப்படிங்கிற வரைக்கும் போய். ஒரு விஷயம் என்னன்னா, இந்த கேள்வியுமே சமுதாயத்துல தேவையில்லாத ஒரு கேள்வி, அபத்தமான கேள்வி. ஆனா ஒரு தலைவனை நம்ம சூஸ் பண்ணும்போது இந்த தலைவன் இப்படிதான் இருக்கணும், இந்த மாதிரி பண்பட்ட மனிதரா இருக்கணும், இல்ல இந்த மாதிரியான ஒரு அடிப்படை புரிதல் உள்ள நபரா இருக்கணும் அப்படின்றது நமக்கு ஒரு விஷயம் இருக்கு. அதை மீறி நம்ம வந்து ஒருத்தரை செலக்ட் பண்றோம், அது அவங்களோட பர்சனல் சொல்லிட்டு கடந்து போகவும் முடியாது. ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் வந்து ஒரு சினிமா பின்புலத்திலேருந்து வந்து இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னா அவர் பல கோடி இளைஞர்களுக்கு ஒரு முன்னுதாரணமா இருக்கிறாரு. அப்போ அவர் முன்னுதாரணமா இருக்கும்போது இந்த மாதிரி அவருக்கு பர்சனலா சில பிரச்சனைகள் இருக்கும்போது, நான் சொல்றது தவறு இல்லை, பிரச்சனைகள் இருக்கும்போது அந்த பிரச்சனைகள் சமுதாயத்துல இந்த மாதிரி பேசப்படும் போது இதுக்கு யாரு ரெஸ்பான்சிபிலிட்டி, இல்லை இதுக்கு யாரு வந்து சரி பண்ண முடியும் அப்படின்னா விஜய் அவர்கள் தான் சரி பண்ண முடியும். ஆனாலும் பொதுமக்களாகிய என்ன தப்பு பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, மக்கள் அப்படி அவர் பார்க்கல, அதெல்லாம் கணக்கிலே கொள்ளல. எனக்கு என் தலைவன் தான் முக்கியம். இப்ப என்ன வந்துட்டாங்கன்னா, என் தலைவன் செய்ய போற எதுவுமே தப்பு கிடையாது, என் தலைவன் செஞ்சது எல்லாம் சரி, செய்ய போறதெல்லாம் சரி, அதை கேட்க நீ அவன் அப்படியும் பண்ணுவாரு, அதுக்கு மேலேயும் பண்ணுவாரு, அதை கேட்க நீங்க யார் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்களோட தொண்டர்கள் வந்துட்டாங்கல்ல. இதுக்கு முன்னாடி தான் வந்துட்டாங்களே, என்னன்னு நாங்க அக்காவா இருப்போம், தங்கச்சியா இருப்போம், தேவைப்பட்ட பொண்டாட்டியா கூட இருப்போம் அப்படின்னு சொன்னதும், நான் விஜய் அண்ணா கேட்டாலும் என் புருஷனே என்ன அனுப்பி வைப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, ஒரு லேடி சொல்லிச்சுங்க, நிஜமா சொல்லிச்சு, பாக்குறதுக்காக இருக்கும் எதுக்கோ. பட் இந்த வார்த்தை எங்க வருது, விஜய் அண்ணா கேட்டாருன்னா என் புருஷனே என்ன அனுப்பி வைப்பாரு, இது யார நீங்க? அப்போ இந்த விஷயங்கள்லாம் இதுக்கு முன்னாடி, அதாவது வயசு அப்படி என்னன்னு தெரியல, இந்த மாதிரியான ஒரு இளம் வயதுல ஒரு அரசியல்வாதி, ஒரு சினிமா நடிகர், ஒருவேளை எம்ஜிஆர் காலத்துல இப்படி இருந்தா நம்மளுக்கு தெரியாது. எம்ஜிஆருக்கும் இதே மாதிரியான ஒரு வயசு ஒரு கொஞ்சம் லேட்டா தான் வந்தாரு. ஆனா அந்த திரை கவர்ச்சி. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் எம்ஜிஆர் தாத்தாவை வந்து கேரக்டர் அசாசினேட் பண்ண மாட்டாங்க. கலைஞர் தாத்தாவை பண்ற அளவுக்கு
எம்ஜிஆர் தாத்தாவும் பண்ண மாட்டாங்க. இப்ப கலைஞர் தாத்தாக்கு 3 மனைவின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாய்க்கிலேயே சோஷியல் மீடியால பேசுறவங்க சிறப்பு கழட்டி அடிக்கணும்னு தோணும். அவருடைய முதல் மனைவி இறந்துட்டாங்க. கலைஞர் தாத்தாவோட முதல் மனைவி இறந்துட்டாங்க. இறந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க முறைப்படி சட்டப்படி கல்யாண பத்திரிகை அடிச்சு ஊரை கூப்பிட்டு தான் அவர் 2வது கல்யாணம் பண்றாரு. ஓகே, அதுக்கப்புறம் அவருக்கு இன்னொரு ஒரு லவ் வந்துச்சு வச்சு அந்த டைம்ல இருந்தது கூட அது தவறா இருந்தாலும் கூட ஓகே. ஆனா கலைஞர் தாத்தாவால எந்த மனைவியும் அழல. அவர் யாரு 2 மனைவியும் அவர் டிவோர்ஸ் பண்ணல. அவர் வயசானதுக்கு அப்புறம் கூட அவருக்கு தலைமாட்டிலையும் கால் மாட்டிலையும் 2 மனைவியும் அவர்கிட்ட அன்பா இருந்தாங்க. குழந்தைங்க எல்லாரும் ஒன்னா இருக்காங்க. இன்னைக்கு முன்னாள் முதல்வர் நம்ம ஸ்டாலின் ஐயாவா இருக்கட்டும் இல்ல கனிமொழி மேடமா இருக்கட்டும் 2 பேருக்குள்ளால அவ்வளோ அஃபெக்ஷன் இருக்கு. அதை பார்த்தாலே ரொம்ப அன்பா இருக்கும். பிகாஸ் தே ஆர் பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ். ஆனா நான் என்ன சொன்னேன், கலைஞர் தாத்தாவை கேரக்டர் அசாசினேட் பண்ற நாய்ங்க இன்னைக்கு அப்படியா இருக்கு. அப்பா இன்ஷியல தூக்கின பிள்ளைங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். எதுக்குன்னா குடும்ப பிரச்சனைனால அப்பா இனிஷியல் போடாத பிள்ளைங்களை நம்ம பார்த்துருக்குறோம். அப்போ அப்படிங்கும்போது அவங்க வீட்டில் ஆல்ரெடி ஒரு பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது அதை எப்படி சரி கட்டணும்னு தான் வீட்டில் உள்ள பிரச்சனையே சரி பண்ண முடியாத மனிதர்களால தான் இன்னைக்கு நாட்டிலையும் பல பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. நான் இது சொல்றது வந்து என்னையும் உட்பட உங்களையும் உட்பட ஒரு பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது. நம்ம 2 பேரும் ஒரு நாளைக்கு எவ்வளோ சண்டை போடுவோம். சின்ன சின்ன விஷயத்துக்கு காஃபி போடுங்க, இந்த கப்பாங்க வச்சிட்டீங்க இங்கே வச்சிட்டீங்க, நான் அந்த செயல சம்திங் இருக்கும். ஆனால் அது வந்து பேசி தீர்க்கப்பட வேண்டிய விஷயங்கள். இதை வந்து பொது வழிக்கு வரும்போது இந்த அக்கா முட்டு கொடுத்த மாதிரி இதை வந்து பேசி இன்னைக்கு வைரல் ஆக்குனது. ஆனால் அதில் நிறைய பேர் கீழே வந்து ஆண்கள் தான் திட்டிட்டு போனாங்க. கண்டுபிடிக்க திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அது கோவம் வந்துச்சு. என்னடி உங்க இவ்வளவு எப்படி ஜெனரலைஸ் பண்ண முடியும்? எங்க அப்பா வந்து 70 அதுக்காக திட்டினாலும் தெரியாது. அந்த லேடி இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க தாவே கேட்கறாங்க. தாவே கால உள்ள பெண்கள் சில பேர் இப்படி பேசுறாங்க. விஜயையும் அவங்களோட வந்து மன வாழ்க்கையும் குறிப்பிட்டு பேசுறாங்க. இந்த டீசன்சி அவங்க சொன்னது அந்த அந்த ஆம்பளைங்கெல்லாம் கோவப்பட்டது. இந்த லேடியோட பர்சனல் லைஃப் எப்படி இருக்கும்? என் புருஷனும் அப்படிதான் இருப்பாரு சொல்றியாமா? நீ போய் தட்டி கேட்க தேவையில்லையா? கண்ணகி சொன்ன மாதிரி நீ பாட்டுக்கு அசால்ட்டா இருக்கிறிய. இது எப்படி நியாயப்படுத்துற? நீ வந்து இப்படி நியாயப்படுத்துறது இன்னொரு பெண்ணுக்கும் இதே மாதிரி ஒரு கஷ்டத்தை ஏற்படுத்தாதா? இன்னொரு வாழ்க்கையில ஒரு பெண்ணுக்கு இதே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பொண்ணோட புருஷன் கேட்க மாட்டான், பாடுற பொண்டாட்டின்னு எப்படி இப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி இருக்கடி பொண்டாட்டின்னா நீ தான் இருக்கடி பொண்டாட்டி அப்படின்னு அந்த புருஷன் இந்த பொண்ணை காமிச்சு இந்த பொம்பளையை காமிச்சு நியாயம் கேட்க மாட்டானா? அப்படிங்கிற அர்த்தத்துல தான் இந்த ஆண்கள்லாம் கோவப்படுறாங்களே ஒழிய எந்த ஆண்களும் தண்ணியை திட்டதாக எந்த ஆண்களுக்கும் கோவப்படல. ஏன்னா ஆண்கள் ஆணாதிக்கம் மண்ணு தான் இது. அதனால வந்து அதுக்குள்ளலாம் யாரும் போன மாதிரி தெரியல. அது எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்களும் அப்ப அது சப்போர்ட் பண்ற மாதிரி தானே பேசுறீங்க. ஆண்கள் அதை திட்டி பேசல. இங்க ஆணாதிக்கம் உணவு இருக்குதானே செய்யுது. ஆணாதிக்க மனோபாவத்துல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த வார்த்தை பிடிக்கலையே, நீ எப்படி அப்படி சொல்லுவ அப்படிதான் கேக்குறாங்க. நீ எப்படி எல்லாரும் 2 பொண்டாட்டி வச்சிருக்காங்க, வெளியே இல்லீகல் அஃபேர் வச்சிருக்காங்கன்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்ற கேள்விதான் நிறைய பேர் பண்ணாங்க. அது கரெக்டான கேள்வி தானே, அதை தானே நானும் கேட்கிறேன். நீங்க எப்படி சொல்ல முடியும் எல்லா ஆண்களும் அப்படிதானே? அப்ப எல்லா ஆண்கள்னு வரும்போது என் குடும்பத்துல உள்ள ஆண்கள் அதுல வர்றாங்க இல்லையா? அது நீங்க சொல்லக்கூடாதுல எல்லா ஆண்களும் அப்படிதான் அப்படின்னா. அப்புறம் காசு இருக்கா அவங்களுக்கு? என்ன சொன்னாங்க? இது ஒரு நல்ல வார்த்தை சொன்னாங்க. அவங்களுக்கு தகுதி இருக்கா இல்ல அவங்களால முடியுது வச்சுக்கிறாங்கன்றது ரொம்ப என்ன வார்த்தை? பணத்தை தான் சொல்றாங்க. அவங்க கரெக்ட் திறமை இருக்கு, திறமை இருக்கு அதனால வச்சுக்கிறாங்க. ஆமா, யார் எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற. அதாவது அவன் தான் மெயின்டைன் பண்றானேயா, அவன் தான் ஹேண்டில் பண்றானே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்ப உங்க குடும்பத்துல எல்லா ஆண்களுமே மைனர் குஞ்சான்னு நாங்க கேட்கிறோம். உங்ககிட்ட திறமை இருக்குன்னா திறமை வெளியே காமிச்சேன்னா பருப்பு வந்து ஒரு படத்துல சொல்லுவார்ல, சூர்யா சொல்லுவார்ல, அங்க போய் வித்திருந்தானே உன் பருப்பை வெட்டிருப்பாங்கடி அப்படின்னு. அந்த மாதிரி உங்க ஆண்கள் திறமை எல்லாம் எல்லா இடத்துலயும் போய் காமிச்சாங்கன்னா செருப்படி எங்கிட்ட தான் அந்த ஆண்கள் எல்லாம் வரணும். அதனால இந்த திறமைலாம் வந்து திறமை கிடையாது. ஏன்னா இன்னைக்கு நிறைய ஆண்கள் ஒரு சில, அதாவது இது வந்து முதல் வீடியோ இல்ல, இதெல்லாம் இந்த அம்மா அந்த லேடி பேசுறது முதல் கிடையாது. இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 4 மாசமா அந்த தாவேக்கா பிரச்சாரம் ஆரம்பிச்சதுல இருந்து பெண்கள் அவருக்கு சப்போர்ட் பண்ணது, இடையில பிரச்சனையாகி பொன்ராஜ் வந்து ஒரு வார்த்தையை விட்டு அது சர்ச்சையாகி அது பிரச்சனையாகி புருஷனை விட எனக்கு அந்த மாதிரி பெரிய கலைபுரம் நடந்ததுக்கு அப்புறமா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட். அதுவும் எதிர்த்தாப்புல இருக்கிற செய்தியாளர் வேணுமே அவங்களை வந்து கேட்கறதுக்காக சில கேள்விகளை கேட்கிறாரு. இருந்தாலும் அந்த அம்மா ஆமாண்டா அப்படிங்கிற மாதிரி திரும்பவும் அதை வந்து ஊர்ஜிதப்படுத்துறாங்க. ஆக விஜய்க்கு இந்த மாதிரியான ஃபேன்ஸு, இந்த மாதிரியான பெண்கள் கூட்டம் ஆதரவு வந்து அவருக்கு வந்து இன்னும் என்ன செய்தாலும், அவர் வாழ்க்கையில என்ன செய்தாலும் என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரிவிலேஜ் விஜய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க எதுவுமே தவறு இல்ல, எதுவுமே தவறான வார்த்தை இல்ல, எதுவுமே தவறான ஸ்டேட்மெண்ட் இல்ல. ஏன்னா இப்ப இந்த லேடி பேசுறதே பாத்தீங்கன்னா இல்ல அவங்களுக்கு ஒரு அவங்க வளர்க்கப்பட்ட விதம், அவங்களோட பேக்ரவுண்ட்ல இருந்து பேசலாம் இல்லையா? அதை நம்ம ஏன் அப்படி சொல்லணும்? அவங்க வளர்ந்த விதத்துல அவங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு விரக்தியில
ஒரு வெறுப்புல கூட அவன் அப்படி பேசலாம்ல. இல்ல அவங்க தான் ஜாலியா சொல்றாங்களே, ஏன் புருஷனு கூட தான் இருக்கலாம், யாருக்கு தெரியும் அப்படின்றத ரொம்ப கேஷுவலா சொல்றாங்க. என்னால அதை யோசிக்க கூட முடியல. எப்படி உங்களால அவ்வளவு கேஷுவலா சொல்லிக்க முடியுது? என் புருஷனு கூட இருக்கலாம் தெரியாது அப்படின்னா, என் புருஷனுக்கு மட்டும் அப்படியா ஏதாவது இருந்துச்சு அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி மைண்ட் செட் அதான் வச்சுக்கோங்களேன். ஒரு பொசிசிவ்னஸோ இல்லை அது வந்து ஒரு அது எப்படி இல்ல ஒரு சைக்காலஜி ஒரு சைக்காட்டிஸ்ட் மனநிலை நீங்க அணுக முடியாது. அவங்க ஏன் அவங்க வந்து மிக உயர்ந்த எண்ணத்துல ஒரு வைல்ட் ஆங்கிள் ஒரு சைக்காட்டிஸ்ட் பார்வையில தன்னோட தலைவனை வச்சு உலகத்துல 80% சைக்கோவா தான் தெரியுது. சைக்காட்டிஸ்ட் ஒரு மனுஷனோட ஒரு வந்து நேக்கடு வியூ வந்து எந்தவித விருப்பமின்றி ஒரு விஷயத்தை அணுகிறது, அந்த மாதிரி தன் தலைவனுக்காக அணுகிருக்கிறாங்க. அப்படி பேசுறவங்க என்ன பேசி இருந்திருக்கணும்? என்னோட தலைவனை பத்தி எதுவும் தெரியாம நீங்க பேசக்கூடாது. ஏன்னா இது வரைக்கும் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. நண்பர்கள் சேர்றது, நம்ம நண்பர்கள் பார்க்கறது, பேசுறதுன்றது ரொம்ப காமனான விஷயம். இதை வந்து அசிங்கப்படுத்தவோ அவதூறுப்படுத்தவோ ஒன்றுமே கிடையாது. இப்போ அவங்க மனைவிக்கு ஒரு புள்ள சர்ச்சைகள் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அது வந்து சட்டத்திட்டங்கள் நீதிமன்றங்களுக்கு அது பார்த்துக்கும். அவர் அது இது வரைக்குமே வாய திறந்து எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் விஜய் அண்ணா கொடுத்திருந்தாரு. அதுக்கெல்லாம் அவ்வளோ வருத்தலாம் இல்லைன்னு சொல்லியிருந்தாரு. அன்னைக்கு கூட நான் கோபப்பட்டு வீடியோலாம் போட்டிருந்தேன், அது வேற. பட் அதுக்கு அப்புறம் வரக்கூடிய விஷயங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் அவரோட பதவியேற்பு விழாவுக்கு வந்திருந்தாங்கன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க, அவரோட ஃபேமிலிஸ் வந்திருந்தாங்க. ஸோ இதில் வந்து ஒரு தப்பு கிடையாது. அதனால இது வந்து தெரியாம பேசக்கூடாதுன்னு இந்த லேடி சொல்லியிருந்திருக்கலாம். இல்லை ஒரு தலைவர் இடத்துல இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத கேள்விகளை என்கிட்ட கேட்காதீங்க, இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் உண்மை தெரியாமல் நான் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அவங்கள நான் வந்து ரொம்ப நான் வந்து ப்ரைஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா அதுதான் என்னோட பதிலும். உனக்கு உண்மை தெரியாமல் நீ எதுவுமே வாயை திறந்து பேசக்கூடாது அப்படின்றது தான் விஷயம். இதை வந்து ரொம்ப நார்மலைஸ் பண்ணி என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ இங்கெல்லாம் வந்து கள்ள தொடர்பு ஒரு விஷயம் இல்லை, எங்கள் வீட்டில் இருக்குது, என்ன தெரியும், ஆம்பளைங்களுக்கு இருக்குது, பெண்களுக்கு இருக்குது. இப்போ பெண்களுக்கு இருக்குது, இப்போ நிறைய இடங்கள்ல பிரச்சனை. பெண்களுக்கான குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் ஆண்களுக்கு வந்து இன்னும் ஒரு என்ன சொல்றது பொறுப்பற்ற தன்மையையும் ஒரு ப்ரிவிலேஜையும் ஒரு அட்வான்டேஜையும் கொடுக்கறதா இருக்குது. ஏன்னா இன்னைக்கு தனி யாருனாலும் செஞ்சுட்டு இந்த பொம்பளை காரணம் காமிச்சிட்டாங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். இல்லை இன்னைக்கு இண்டிபெண்டா எத்தனை லேடிஸ் இருக்காங்க. ஏதோ குடும்ப சூழ்நிலை அவங்களுக்கு விருப்ப விருப்பத்துக்காகவோ அவங்க ஒரு கல்யாணம் ஆகி தனியா இருக்கலாம், இல்ல கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்க மனநிலைமையில இருக்க 30 ஆனாலும் ஆமா அவங்க எல்லாரையுமே நீங்க நெருக்கடியா பண்றீங்கல்ல. ஆமா ஆண்கள் இப்படிதான். ஓகே ஆமா ஆண்கள் இப்படிதான் இருப்பாங்க, அதனால நம்ம யாரை போய் வேணாலும் ப்ரொபோஸ் பண்ணிக்கலாம், யாரை போய் வேணாலும் நாங்க வந்து அப்ரோச் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் இதெல்லாம் ஒன்றும் மிஸ்டேக் கிடையாது அப்படின்னா நீங்க வந்து ஒரு சமுதாயத்துக்கு வந்து ஒரு தவறான ஒரு உதாரணத்தை சொல்றீங்க. தயவு செஞ்சு மக்களே திருந்துங்க, மனசு கொஞ்சம் புத்தியோட நாம சொன்னாலும் திருந்த மாட்டாங்க. அவங்க தலைவன் சொல்லணும். விஜய்க்காக எல்லாரும் இப்படி பேசுறாங்க. விஜய் என்ன சொல்றாரு இந்த கருத்தை பத்தி? இந்த மாதிரிலாம் பேசிட்டு பெண்கள் பேசிட்டு இருக்கிறாங்களே, இந்த பெண்களுக்கு விஜயோட கருத்து என்ன? அட்வைஸ் விஷயம் இல்ல, விஜய் அத பத்தி பேசணும். விஜய் தான் சொல்லணும். விஜய்க்காக தான் பேசுறாங்க அவங்க. விஜய் வந்து உசுர கொடுத்தா நண்பா நண்பீஸ் அக்கா மாமா சித்தப்பா சித்தி அதான் சொல்றோம். ஆமா தங்கைகள் இந்த வார்த்தை வந்து பேசுறதே அபத்தம்னு சொல்லும்போது ஒரு முதலமைச்சர் வந்து இதுக்கு பதில் சொல்லணும். முதலமைச்சர் கேட்கல, அண்ணனா தம்பியா மாமாவா மச்சானா கொழுந்தனாரா சகலபாடியா சித்தப்பாவா நான் சொல்லட்டுமா எங்க அண்ணன் இதுக்கு என்ன பதில் சொல்வாருன்னு? எல்லாத்துக்கும் காரணம் இந்த தீய சக்தி திமுக தான். அவ்வளவுதான் முடிஞ்சு.